மட்டன் சுக்கானாலே வறுத்து அரைச்சி தான் செய்யணுமா? இப்படி வேணால் செஞ்சு பார்க்கலாமே. நானும் ட்ரை பண்ணது தாங்க. ஆனால் பயங்கர டேஸ்ட்டு. 1/2 கிலோ மட்டன் குக்கரில் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமாக உப்பு, வாசனைக்காக புதினா, இது எல்லாத்தையும் போட்டு தண்ணியை ஊற்றி 6 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு 10 வெங்காயம், சின்ன வெங்காயத்தை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளியை வெட்டி எடுத்துக்கிட்டேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு 2 மிளகாவையும் போட்டு வாசனைக்காக கருவேப்பிலையும் போட்டு வெட்டி வச்ச வெங்காயத்தையும் அரைச்சி வச்ச வெங்காயத்தையும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு வதக்கி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் மிளகுத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்க்கலாங்க. அதுதான் உண்மையான டேஸ்ட்டை கொண்டு வரும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அவிச்சு வச்ச மட்டன் இருக்குல்ல, அதையும் உள்ளே கொட்டிடணும். அதுக்கப்புறம் நல்லா வதக்கி எடுத்து அதுக்கு மேலே மல்லி இலை தூவி வெறுஞ்சோரோட வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சரியான டேஸ்ட்டுங்க. ரொம்ப நல்லா இருந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ மக்களே. பாய்.